ஞாசியா மீஸ் இன்னைக்கு வந்துட்டேன்டா. அண்ட் ஆல்சோ நேற்று வீடியோ போடாததுக்கு சாரி. ஒரு நேற்று ஆடி 18 கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தொடர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது லவ் ரிட்டன் இன் பிளட்டோட 10th பார்ட் தான். தென் ஸ்டார்டிங் சீனில் யூனிவர்சிட்டியில் மார்னிங் ஒரு 8:40 ஆகுது. ஸோ வெயில் ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு. ஐ மீன் சன் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்நேரத்தில் ஒயின் மட்டும் ஒரு புக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. லைக் லாஸ்ட்டாக அவள் பார்த்த புக். அண்ட் அந்த புக்கில் எழுதியிருந்த அந்த வேர்ட்ஸ் மட்டும் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்னென்னா, அவங்க ஹியூமன்ஸோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏன்னா அவங்க ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தது தான் அவன் வாய்ஸ் அவள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அவர் மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே அந்த கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாதுன்றனால அந்த புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவளோட பேக்கில் வச்சுட்டு அவள் டேரெக்டாக சொக்ஜினோட ஆஃபீஸை பார்த்து போகிறா. ஸோ உள்ளே போகிறா ஆஃபீஸ்க்குள்ளே. வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் கமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜின் அந்த இடத்துல எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயன் எதுவுமே பேசாமல் போய் அந்த புக்கை மேலே வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அண்ட் அதை ஓப்பன் பண்ணோன்னே அதில் அந்த பிக்சர் இருக்குல்ல, அந்த பிளட் மூன் கிரியேச்சர்ஸோட பிக்சர். ஸோ அது இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜின்னு கொஞ்ச நேரம் எதையுமே கவனிக்காமல் அந்த புக்கை மட்டுமே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது ஒயன் வந்து, சார் இது என்ன அப்படிங்கும்போது ஜின் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸ்டோரிஸ், பிகாஸ் ஹியூமன்ஸ் வாழ்கிறத விட ஸ்டோரிஸ் அதிக நாள் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ ஒயன், சார் இது ஸ்டோரி மட்டும் இல்லை, பிகாஸ் கிரிம்சன் ஐஸ் அண்ட் ஆல்சோ அந்த பெண்டன்ட் எல்லாம் இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜின் அமைதியாக ஒன்று சொல்கிறாரு. இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணினா உங்ககிட்ட இருக்க ஆன்சரும் உன்னை விட்டு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதே சமயம் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் டிடெக்டிவ் காங்க்கு அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அனானிமஸ் கால் இந்த எஸ்டி கார்ப்லிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பட் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பல வருஷமாக அது க்ளோஸ் ஆகிருக்க ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கேருந்து இந்த கால் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் எஸ்டர்டே நைட் மட்டும் அங்கே அந்த சிக்னல் இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் காங் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ஃபுல்லாக டஸ்ட்டாக அண்ட் ஆல்சோ ரொம்ப உடஞ்சி போன ப்ரோக்கன் பிளேசஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே போக போக ரூம் நம்பர் 117 மட்டும் இப்போ ஒரு பெட், அதாவது ஹாஸ்பிட்டலில் இந்த பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணிக்க மாதிரி ஒரு பெட் இருக்குது. ஸோ அந்த பெட் புதுசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கே அந்த ஐவிக்கு கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த ஐவி தென் அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற அந்த மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா காங்க்கு ஒரே ஷாக். என்னது இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் அவர் கைக்கு ஒரு டைரி கிடைக்கிது அங்கே டேபிள் மேலே. ஸோ அந்த டைரியில் என்ன எழுதியிருக்குன்னா KWH அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு என்னது இது அப்போ நம்மக்கிட்ட கிடைச்ச அப்பாவோட ஃபோட்டோவில் இருந்த அதே இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுக்கிறாரு. எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு லெட்ரு KMன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது யாரோ டைரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜே இது சொக்ஜின் படிச்சுட்டு இருந்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்படியே அவர் பார்க்குறாரு, கிம் மின்ஜே அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்து அவர் விஸ்பர் பண்ணுறாரு. அதே டைம் ஒயன் யூனிவர்சிட்டியில் அந்த எப்பயோ உட்காந்துருப்பால ஒரு பெஞ்சு. ஸோ அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கா. அந்த டைம் அவள் கையில் நிறைய நோட்ஸ்லாம், ஐ மீன் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கா. ஸோ திடீர்னு பார்த்தா ரொம்ப காத்தடிக்கவும் அது ஃபுல்லாக பறந்து போகுது. ஸோ அதை அவள் பிடிக்க போகும்போது சொக்ஜின் தூரத்துலேருந்து இதை பார்த்துறாரு. அவரும் வராரு. வந்து அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ கலெக்ட் பண்ணி எல்லாமே ஒயன்கிட்ட கொடுக்க போகிற நேரத்தில் அவர் கைக்கு ஒரு பேப்பர் மாட்டுது. ஸோ அந்த பேப்பரில் வந்து சொக்ஜின் அழகாக அப்படியே ஒரு பெஞ்சில் அப்படியே அவர் அந்த விண்டில் உட்காந்துருக்க மாதிரி, ஐ மீன் நல்லா காத்தடிக்கும் போது உட்காந்துருக்க மாதிரி, ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்க மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஃபோட்டோ, ஐ மீன் ட்ராயிங் இருக்குது. ஸோ அதை ஜின் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒயின் ஒரு மாதிரி அதை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதை அப்படியே எல்லா பேப்பர்ஸோடய வச்சுட்டு சார் அப்படிங்கும்போது அவளால் எதுவும் பேச முடியல. ஜின் வேறு அதை பார்த்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது, ஒரு மாதிரி சின்ன ஒரு குட்டி ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே ஒயினை பார்க்குறாரு. அண்ட் அவள் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தலையை குனிஞ்சிக்கிறா. ஸோ ஜின் ஒன்றுமே சொல்லாமல் லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு குட் ட்ராயிங் அப்படின்றாரு. ஸோ ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் இல்லை ப்ராக்டிஸ்க்கு வரைஞ்சி மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அது ஒயினுக்கு புரியுது அவரை டீஸ் பண்ணுறாங்கன்னு. அப்படி இவங்களோட அழகான மூமெண்ட் ரொம்ப லாங்காக நீடிக்கல. அதே டைம் இங்கே காங்
அந்த டைரியோட நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறாரு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, லூக்கஸ் வேம்பயர்ஸ்க்கு என்றைக்கும் பயந்ததில்லை. அவர் பயந்த ஒரே விஷயம் அவரை ப்ரொடெக்ட் பண்ண அந்த குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஸோ அடுத்த பேஜ் திருப்பி பார்க்குறாங்க அண்ட் அதெல்லாம் பிளாங்காக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று எழுதியிருக்கு, பிளட் மூன் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் கார்டனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ காங் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அதை பார்த்துட்ருக்காரு. அதே யூனிவர்சிட்டி நைட் டைம். அப்போ அந்த ரோஸ் கார்டன் இருக்குல்ல, ஸோ யூனிவர்சிட்டியில் தான் அந்த ரோஸ் கார்டன் இருக்குது. அங்கே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குது. ஸோ அந்த கார்டனை சுற்றி ரோஸ் இருந்தாலும் நடுவில் ஒரே ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு இருக்குது. அண்டு அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு ஹிடன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அதில் மின்ஜெயி அண்ட் ஆல்சோ சொக்சின் அண்ட் ஆல்சோ அந்த டாக்டர் அண்ட் ஒரே ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அது கிளியராக இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்தா அந்த பொண்ணோட பேர் யோன் ஹாயன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த பர்சன் சொல்கிறாங்க, த ஃபர்ஸ்ட் வீக்னஸ் ஹேஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, அந்த டார்க் இதில் இருக்க பர்சன். ஸோ அப்படியே பார்த்தா இந்த கார்டனில் இருந்துச்சுல ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சு மழை தண்ணி அப்படியே அது மேலே விழுந்து அதோட கண்ணில் இருந்து ஒரு ரெட் கலர் ட்ராப்ஸ் தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த நாள் 5:45 PM பக்கம் இருக்கும். ஸோ அந்த டைமில் டிடெக்டிவ் காங் அண்ட் சொக்சின் அப்புறம் ஒயன் எல்லாரும் அந்த ரோஸ் கார்டன் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டாங்க. அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்குல்ல, அந்த க்ளூ, ஸோ அது ஞாபகம் வருது. பிளட் மூன் இன்சிடென்ட்க்கு முன்னாடி அந்த ரோஸ் கார்டனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒயின் ஒன்று நோட் பண்ணுறா. அதாவது இந்த பிளட் மூன் இருக்குல்ல, ஸோ அந்த மூன் சிம்பிள் வந்து அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு, சார் இங்கே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறா. ஸோ ஜின் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக காமாக போய் அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு இருக்குல்ல, அதோட விங்ஸை லைட்டாக மூவ் பண்ணுறான், ஐ மீன் டர்ன் பண்ணுறான். ஸோ அது அப்படியே மூவ் ஆகுது. அண்டு அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு ஸ்டார்கேஸ் போகுது. ஸோ அந்த ஸ்டார்கேஸ் இவங்க எல்லோரும் இறங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் அவங்க பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆன்ஷியன்ட் டைமில் இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது அப்படியே அமைதியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே ஒரு எப்பயும் போல் ஒரு சாம்பிள் இருக்குது. ஸோ அதுதான் அந்த சாம்பிளுக்கு நடுவில் ஒரே ஒன்று தான், லைக் வந்து ஒரு சவப்பெட்டி மட்டும் இருக்குது. அண்ட் அது வந்து ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. அந்த சவப்பெட்டி இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி எல்லோரும் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ அந்த சவப்பெட்டி மேலே ஒன்றே ஒன்று எழுதியிருக்கு, யோன் ஹாயன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே ஒயன் அப்படியே விஸ்பர் பண்ணுறா, ஃபர்ஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி. அதே டைம் காங் அந்த சவப்பெட்டி பக்கத்தில் ஒரு உடன் பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதை போய் எடுக்கிறாரு. எடுத்தால் உள்ள அந்த லூனா ப்ராஜெக்டோட ஃபைனல் லெட்டர் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறாரு. எடுத்து சொக்சின் கிட்ட கொடுத்தோன்னே சின்ன அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ இந்த லெட்டர் உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ லூக்கஸ் நினச்சான் இந்த பிளட் மூனை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு. பட் அவன் நினச்சது தப்பு. பிகாஸ் பிளட் மூன் ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள சூஸ் பண்ணுறதில்ல. பிளட் மூன் எப்பயும் கைண்டாக இருக்க ஹார்ட்டை தான் சூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் அதில் லாஸ்ட் லைன் ஒன்று எழுதியிருக்கு. ஸோ அதை படிக்கும்போது ஜின்னோட கை அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ இந்த லெட்டரை ஒயன் படிச்சுட்டு இருந்தா தயவு செஞ்சு ஒயனை காப்பாற்றுங்க, முக்கியமாக உன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ ஒயன் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக ஃப்ரீஸ் ஆகி, உங்ககிட்ட இருந்துன்னா என்ன மீன் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஜின் ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடுறாரு. இதனால தான் உன்னை என் பக்கத்துலேருந்து விலக்கி வைக்க பார்த்தேன். பிகாஸ் அதனால தான் என்கிட்ட நீ வர உனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அப்போ இவ்வளோ நாள் என்னை ஒதுக்கி வச்சதுக்கு காரணம் இதுதானா சார்? ஆமாம் ஒயன், உன்னோட நலத்துக்காக தான் இதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்டு அவள் கேட்குறா, அப்படி நீங்கள் என்னை ஒதுக்கி வச்சு என்னை நீங்கள் தனியாக விட்டுட்டா மட்டும் நான் சேஃபாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது சின்னால் எதுவுமே பேச முடியல. அவர் அமைதியாக நிற்கிறாரு. ஸோ அதே டைம் காங் அந்த வால்லெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பிகாஸ் அதில் ஆன்ஷியன்ட் பீரியடில் இருந்த மாதிரி ட்ராயிங்ஸ் அண்டு நிறைய எழுதியிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு ட்ராயிங், ஒரு 3 ஃபிகர்ஸ் இருக்குது. லைக் ஒரு வேம்பயர், ஒரு ஹியூமன், ஒரு சைல்டு, குழந்தை இருக்க மாதிரி. ஸோ அதில் கீழே லத்தீனில் எழுதியிருக்கு, இந்த கர்ஸ் எப்போ முடிவடையும்னா ஃபஸ்ட்டு வீக்னஸ் ஃபஸ்ட்டு கார்டியனை ஃபர்கிவ் பண்ணுற போது தான். ஸோ அது வரைக்கும் இந்த கர்ஸ் தொடரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அண்ட் கேட்குறாரு, அப்போ ஃபஸ்ட்டு கார்டியன் சொக்சினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதே இந்த அன்னோன் பிளேஸில்
லூக்கஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து விண்டோ வழியாக எதையோ பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாஸ்கர் வில்லன் இருக்காங்களே, ஸோ அவங்க வராங்க. வந்தோடனே இந்த லூக்கஸ் பேசுகிறாரு, இந்த மெஞ்சையை நினச்சான் லவ்னால் எல்லா கர்ஸையும் முடிக்க முடியும்னு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாஸ்க்டு பர்சன் அவனை டைரெக்டாக பார்த்து ஏன் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ ஒரு மாதிரி டெவல் மாதிரி சிரிச்சுட்டு இந்த பர்சன் அப்படியே கோல்டு வாய்ஸில் சொல்கிறாங்க, லூக்கஸ், லவ் எப்பயும் எந்த கேர்ஸ்க்கும் ஆன்சராக இருக்காது, அது இன்னொரு விக்டிமை க்ரியேட் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு ஃபோன் ஒன்று அன்னோன் நம்பர்லேருந்து வருது. ஸோ அது கால் எடுத்து ரிங் அட்டன் பண்ணுறான். அப்போ அந்த ஃபோனில் இருக்க வாய்ஸ் ரொம்ப காமாக சொல்லுது, ஃபஸ்ட் வீக்னஸ் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தவன் அப்படியே அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பயத்தோட. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் இருக்காங்களா, அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதே டைம் இந்த ஸ்டாச்சு கீழே இருந்தாங்கல்ல, ஸோ அந்த சவப்பெட்டி இருக்குல்ல, ஸோ அது தானாக மூவ் ஆகுது, லைக் ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுக்குள்ளேருந்து ஒரு கை லைட்டாக வெளியே வர மாதிரி தெரியுது. அப்படியே அந்த சவப்பெட்டி அப்படியே கிராக் ஆகி உடைய ஆரம்பிக்குது. ஸோ இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காங் உடனே அவரோட கன் எடுத்து லோட் பண்ணி ரெடியாக இருக்கார். அண்ட் ஆல்சோ பாயிண்ட் பண்ணி, அண்ட் ஆல்சோ ஒயின் அப்படியே ஜின்னோட பின்னாடி போய் நிற்கிறா. ஒரு மாதிரி இவங்க எல்லாருக்கும் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஜின் மட்டும் ஃபேஸில் காம் அண்டு லைட்டாக ஒரு பயம் அண்ட் எதிர்பார்ப்பு அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது அவர் ஃபேஸில். அண்டு அது கிராக் ஆகி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் உள்ளே எந்த பாடியும் கிடையாது அண்ட் ஆல்சோ எந்த ஸ்கெலிட்டனும் கிடையாது, எதுவுமே இல்லை. உள்ள ஒரே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குது அண்ட் வந்து கிறிஸ்டல் பெண்டன்ட் இருக்குது. ஸோ இதை அவங்க பார்க்குறாங்க. அண்ட் அந்த பெண்டன்ட்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ ஜின் மெதுவாக அதை போய் ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. உள்ளே என்ன எழுதியிருக்குன்னா, விக்னஸ் சாகலை, அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இது ஜின் பார்த்தோன்னே அண்டு அந்த இடத்துல திடீர்னு ரொம்ப கோல்டாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆகுது. அண்டு ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது, சொக்ஜின் அப்படின்னு. ஸோ அப்போ ஜின் சொல்கிறாரு, அப்படியே திடீர்னு திரும்பிட்டு ஹான்யோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாய்ஸ் கேட்குது, நீ ரொம்ப லேட் ஆகிட்ட அப்படின்னு. அண்டு அதை வந்து ஒயனுக்கு கேட்குது, பட் அவளுக்கு யாருமே அங்கே தெரியல. அதே டைம் அங்கே இருக்க அந்த வால் எல்லாம் ஒரு மாதிரி கிராக் ஆகி அதில் ஒரு ஆன்ஷியன்ட் அந்த முரல் டிராயிங் சொல்லுவாங்கள்ல, லைக் வந்து இந்த செதுக்கியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதில் என்ன இருக்குன்னா, ஜின் அதாவது இப்போ சொக்ஜின் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஆல்சோ அந்த சின்ன பொண்ணு யான் ஹாயோன் தான். அண்டு அப்போ லூக்கஸ் அவர் கையில் கத்தி வச்சுருக்க மாதிரியும் அண்ட் கிம் மின்ஜே இருக்கார்ல, அவருக்கு அடிப்பட்ட மாதிரியும் அதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு வேர்டிங் எழுதியிருக்கு கீழே, கார்டியன்ஸ் எப்பயும் இரக்கத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க இமோர்டலுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. இதை கேட்ட ஒயன், கார்டியனா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போ காங் அப்படியே சொக்ஜினை பார்க்குறாரு. ஸோ சொக்ஜின் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் எல்லாமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் உங்ககிட்ட சொல்லாத இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஹியூமன் இல்லை, நான் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எனக்கு இருக்க இமோர்டலுக்கு காரணம் நான் ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. ஒயின் அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போயிட்டா. அண்ட் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, லூனா ப்ராஜெக்ட்னால நான் இந்த மாதிரி ஆகலை, நான் முன்னாடிலேருந்து இப்படி தான். லூக்கஸ் என்னை உருவாக்குனவன் இல்லை, என்னை பிடிச்சி வச்சவன், என்னை கேப்சர் பண்ணவர் அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் காங்க்கு ஞாபகம் வருது. லூக்கஸ் அதில் சொல்லியிருப்பான்ல, சொக்ஜின் உங்களோட சப்ஜெக்ட் கிடையாது, அவன் வந்து நாங்கள் ஹீஸ் அவர் ப்ரிசனர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார்ல. ஸோ அது இப்போ காங்க்கு என்னன்றது இப்போ தான் புரிய வருது. ஸோ காங் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. பட் ஒய்யும் கொஞ்சம் நான் அமைதியாக இருந்துட்டு அப்படியே சொக்ஜின் பக்கம் மெதுவாக நடந்து வரா. அவள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் அண்ட் ஆல்சோ லைட்டாக பயம் கிடையாது. அண்டு அவரை பார்த்து ரொம்ப பாவப்படுறா. ஸோ மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜின் அப்படியே அவரோட பார்வை ஒரு நிமிஷம் அப்படியே ஒயின் பக்கம் போகுது. அப்படியே அவளை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவள் மெதுவாக, நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜின்னுக்கு இந்த வேர்டே ரொம்ப, இத்தனை வருஷம் லோன்லியாக இருந்தவர், ஸோ பல்லாயிரம் வருஷம் வாழ்ந்துட்டார். அந்த லோன்லினஸ் எல்லாம் இந்த ஒரு வேர்ட் அவர் யாருன்னு தெரிஞ்சக்கப்புறமும் ஒருத்தவங்க அவரை ஏற்றுக்க தயாராக இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக அப்படியே அமைதியாக அவளை பார்த்துட்ருக்காரு. அதே சமயம் இந்த அன்னோன் பிளேஸில் அந்த லூக்கஸ் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ஒரு ஓல்டு ப்ரொஜெக்டரில் ஒரு வீடியோ ஆன் பண்ணி போட்டுட்ருக்கான். அதில் வந்து 1998 கிம் மின்ஜே தான் பேசியிருக்காரு அந்த வீடியோவில். அதில் என்ன இருக்குன்னா, அந்த கிம் மின்ஜே சொல்கிறாரு,
இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் யான் ஹாயானை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு கோபம் வருது. லயர் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த பக்கம் பார்த்தா சில்வர் மாஸ்க் தான், அவர் தான் வராரு. வந்துட்டு இன்னும் அவங்க இறக்கலை அப்படிங்கும்போது இவன் அப்படியே என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இன்னும் அவங்க இறக்கலை அண்ட் ஹான்யான் இன்னும் இறக்கலை அப்படின்னு சொன்னோன்னே இவர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவர் கையிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கீழே வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ இருக்க யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டி முன்னாடி ஒரு பொண்ணு நல்லா லாங்கான ஹேர் வச்சு அண்ட் ஆல்சோ ஒயிட் கலர் ஃப்ராக் மாதிரி வியர் பண்ணி அவங்க நின்றுட்டுருக்க மாதிரி ஃபேஸ் ரிவியல் ஆகலை. அப்போ அந்த சில்வர் மார்க்ஸ் சொல்கிறாங்க, அவங்க 28 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க சாகலை, ஆனால் வேறு பேரில் இந்த யூனிவர்சிட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது கீழே எழுதியிருக்கு, ஃபஸ்ட் விட்னஸ் நெவர் டை, ஷீ இஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ கேம்பஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு யூனிவர்சிட்டியில். ஆனால் இன்னும் அந்த போலீஸ் பேட்ரோல்ஸ் எல்லாமே அங்கே சுற்றிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய போலீஸஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதே டைம் இங்கே செக்ஷன் ஆஃபீஸ்க்கு ஒயன் வரா. உள்ளே வரும்போதே அங்கே அவர் வந்து பேப்பர் கரெக்ஷனில் இருக்கார். ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரோட டேபிளில் ஆல்ரெடி ஒரு ஹாட் சாக்லேட் இருக்குது. ஸோ ஒயன் வரா. வந்தோடனே சார் இது யாருக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த பேப்பர்லேருந்து ஃபேஸ் அப்படியே தலையை எதுவும் தூக்கவே இல்லை, அப்படியே பேப்பர் கரெக்ஷன் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, நீ நைட் படிப்ப அண்ட் ஆல்சோ காஃபி குடித்தா நைட் தூங்க மாட்டேன், ஸோ ஹாட் சாக்லேட் எவ்வளோ பெட்டர், ஸோ இதை குடி அப்படின்னு சொல்லும்போது ஒயன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸருக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் தலையை எடுக்காமல் அதே மாதிரி சொல்கிறாரு குனிஞ்சிட்டேன், அப்சர்வேஷன் தானே கிரிமினாலஜியோட ஃபஸ்ட்டு டீட்டெயிலே அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒயன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கப்பை எடுத்துக்கிறா. ஸோ எடுத்து குடிக்க போகிறா. அப்போ ஜின் மெதுவாக தலையை அவரை பார்க்காத போது ஜின் அப்படியே தலையை மெதுவாக தூக்கி ஒயனை ஒரு மாதிரி சாஃப்டாக பார்க்குறாரு. அதே டைம் காங் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கார். ஸோ அந்த டேப் ரெக்கார்டர் ஒரு மாதிரி இதாக ஸ்டக் ஆச்சுல்ல, ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அந்த காங்கோட அப்பாவோட டேப் ரெக்கார்டர் அது அந்த எவிடன்ஸோடு கிடச்சிருக்கும். அதை இப்போ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அதை கேட்கலான்ட்டு இவர் போகிறாரு. போய் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் அதில் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் சவுண்ட் எப்பயும் போல் கேட்குது. அண்ட் ஆல்சோ அதில் பர்சனல் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இப்போ இது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா லூக்கஸ் பாதி பேட்டிலில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்னஸை தேடுறீங்கன்னா அவள் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா அவள் ரிச்சுவலை பார்த்தனால. பட் அவள் எதனால் இம்பார்ட்டன்னா அவளுக்கு தான் இந்த கர்ஸோட உண்மையான நேம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த டேப் அப்படியே சடனாக ஆஃப் ஆயிடுது. அதே டைம் இந்த அச்சீவ் ரூமில் ஒயன் ஏதோ ஒரு ஆன்ஷியன் புக்கை தேடிட்டு இருக்கா. அது கிடச்சிருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிளட் மூன் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் போட்டே இதெல்லாம் திங்ஸ்லாம் எழுதியிருக்கு. அண்ட் அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கார்டியன் அந்த ஹார்ட்டை சந்திச்சிட்டா அந்த பிளட் மூன் வீக் ஆயிரும், ஏன்னா கார்டியன் அந்த ஹார்ட்டை சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. கார்டியன் ஹார்ட்டை மீட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அப்படியே நைட் ஆகுது. ஸோ யூனிவர்சிட்டி ரூஃப் டாப் மேலே ஜின் நின்று அந்த மூணை பார்த்துட்ருக்காரு. அண்ட் அந்த மூணை பார்த்துட்டே இருக்கும்போது ஒயன் பின்னாடி வந்துட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் நின்றுட்டு எதுவுமே பேசல, கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்குது. ஸோ அப்புறமேல ஒயன் தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறா. சார் நான் உனக்கு கேட்கலாமா அப்படிங்கும்போது ஜின் லைட்டை தலையை மட்டும் அசைக்கிறாரு. இவ்வளோ வருஷம் நீங்கள் தனியாக வாழ்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அப்போ ஜின் ஒரு நிமிஷம் ஒயன் அப்படியே பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு 100 வருஷம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் இந்த லாங் லைஃப் லைனும் பழகி போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வைட் ஆகுது. 100 வருஷமா அப்படிங்கிறா. ஸோ ஜின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அந்த மூணு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒயன் அப்போ தான் அவளுக்கு புரியுது ஜின் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு. அப்போ சொல்கிறா, இனிமேல் நீங்கள் தனியாக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஜின் எதுவுமே பேசல. ஒயனை சடனாக திரும்பி பார்க்குறாரு. அண்ட் அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு நிமிஷம் அவரோட ஃபேஸில் செஞ்சுரிஸ் தாண்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட லிப்ஸ் கிட்ட அழகாக ஒரு உண்மையான ஸ்மைல் வருது.
அதே சமயம் இந்த அன்னோன் பிளேஸில் சில்வர் மாஸ்க் போட்ட அந்த பர்சன் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து வில்லனோட ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பர்சனோட பாஸ்போர்ட் தான் அது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் யோன் ஹாயான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அது யோன் ஹாயானோட பாஸ்போர்ட் தான். அண்டு டேட் ஆஃப் பர்த் 1993 இருக்குது. அதை பார்த்துட்ருக்காரு அந்த சில்வர் மாஸ்க். அவர் அப்படியே சொல்கிறாரு, விஸ்பர் பண்ணுறாரு, அப்போ நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே டைமில் இந்த அதாவது அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்கள்ல, அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு எக்ஸிபிஷனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது யூனிவர்சிட்டியில். அதை பார்த்துட்டு ஒயின் போயிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பழைய ஃபோட்டோ, ஐ மீன் 1998 எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் அவள் கண்ணுக்கு தெரியுது. அண்ட் அது அவள் என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறா. அதில் பேக் ரோவில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அவங்க பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 years ஆன குட்டி பொண்ணு இருக்கா. அண்ட் அதில் என்ன எழுதியிருக்குன்னா யோன் ஹாயான்னு எழுதியிருக்கு. ஒயன் அப்படியே வைடாக அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. பிகாஸ் அந்த குட்டி பொண்ணு ஒயன் அவள் சின்ன வயசில் எப்படி இருப்பாளோ அந்த ஃபேஸ் அப்படியே எக்ஸாக்ட்லி அந்த ஃபேஸு அப்படியே இருக்குது. ஸோ ஒயனுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸிபிஷன் லைட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளிக்கராகி ஆஃப் ஆகுது. அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, ஃபைனலி நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் கொஞ்சம் வெளிச்சமா. அண்ட் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஒயிட் ரோஸும் அது பக்கத்துலேயே லூனா லாக் 7 இருக்குல்ல, அதோட கேசட்டும் இருக்குது. ஸோ ஒயின் அதை அப்படியே பார்த்துட்ருக்கா. அதே சமயம் காங்கு அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார்ல, அவங்க அப்பா சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக ஓடி வந்துட்டுருக்காரு அந்த எக்ஸிபிஷனுக்கு. ஸோ எக்ஸிபிஷனுக்கு வரும்போது அவர் கத்திட்டே வராது. அந்த லூனா அந்த இது அவளுக்கு கிடச்சிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கடகடன்னு ஓடி வராரு. தயவு செஞ்சு அதை டச் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் பார்த்தா சரியான ஷாக். பிகாஸ் ஆல்ரெடி சொக்ஜின் அதை அவர் கையில் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அதை அவர் பார்க்கும்போது அவர் ஒன்றே ஒன்று தான் விஸ்பர் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அந்த லாக் கிடச்சதில்ல. ஸோ அதை கொண்டு போய் ப்ளே பண்ணுறாங்க. லைக் வந்து இது ஒரு வீடியோ கேசட் மாதிரி இருக்கனால அதை ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா அதில் கிம் மின்ஜியோட வாய்ஸ் தான் கேட்குது. அண்ட் ஆல்சோ அவர் தான் சொல்கிறாரு, இதை மட்டும் லூக்கஸ் பார்த்துட்டு இருந்தா நீங்கள் கிட்டத்தட்ட முழுசாக லூஸ் பண்ணிட்டீங்க உங்களோட கேம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதே டைமு வேற ஒரு இடத்துல சிசிடிவி கேமராவில் இதை லூக்கஸ் பார்த்துட்ருக்கான். அவன் சரியான கோவத்தில் அதை பார்த்துட்ருக்கான். அப்புறம் அந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் விக்னஸ்ன்றது ஒரு பர்சன் கிடையாது, அது ஒரு மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒயன் அப்படியே கன்ஃபியூஸ்டா மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அது கண்டினியூ ஆகுது. இந்த மெமரி யாராவது ஒருத்தவங்களுக்கு, அதாவது கார்டியன் ஆர் விக்னஸ், 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு லேட்டாக வந்தாலும் இது மொத்தமாக முடிஞ்சிடும். இந்த கர்ஸ் எப்பயுமே முடிவடையாது அப்படின்னு சொல்லி அதில் போட்டு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக்காகி ஓட ஆரம்பிக்குது. பட் லாஸ்ட் வேர்ட் மட்டும் புரியுது, சொக்ஜின் ப்ரொடெக்ட் ஹர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அன்னோன் பிளேஸில் இருந்த லூக்கஸ் என்ன பண்ணுறாருனா அங்கே இருந்த அந்த கிளாஸ் டேபிள் அப்படியே உடைச்சிட்டு அவன் சொல்கிறான், இந்த மிஞ்சி எப்போ இவன் செத்தக்கப்புறமும் இதில் ஏன் இன்டர்ஃபியர் ஆகிறான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அது எல்லாமே சில்வர் மாஸ்க் அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த சில்வர் மாஸ்க்கு பக்கத்தில் திரும்பி இவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த ஒயனை உயிரோடு என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற, அண்டு அந்த சொக்ஜின் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே டைமில் இங்கே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இதெல்லாம் கேட்டுட்டு ஒயின் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக வந்து அந்த ரூஃப் டாப் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த கம்பிக்கிட்ட நின்று அதை பிடிச்சி ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியாமல். ஸோ சின்ன அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போ ஒயின் மெதுவாக கேட்குறா, சார் நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சின் இந்த தடவை சிரிக்கலை. அவரோட ஃபேஸ் அப்படியே அண்டு அந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா நீ என்னை விட்டு ஓடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் போதெல்லாம் ஓடாமல் என் பக்கத்துலேயே நின்ன அதனால் அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கு ஒரு மாதிரி இந்த வேர்டிங் டச் ஆயிடுது. பிகாஸ் அவளுக்கு புரியுது அவர் எப்படி லோன்லியாக இருந்திருக்காருன்றத. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ கேட்குறா ஒயன், அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜின் வந்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேலே ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கீழே அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. பட் இது டைரக்ட் கன்ஃபெஷன் இல்லை. பட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப் ஆகிட்டு இருந்துச்சு.
இப்படியே அந்த நைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஒரு 12 o'clock ஆகுது. அந்த டைமில் அந்த வால் கிளாக் இருக்கும்ல அந்த பில்டிங், ஸோ அந்த டவர் மேலே அந்த மூன் லைட்டோட சிம்பிள் தன்னை போல் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அண்டு அந்த க்ளோ எல்லா இடத்துலையுமே பரவுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த லைட் எல்லாருக்குமே வெளிச்சத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிரவுண்டு அப்படியே வந்து கிராக் ஆகி ஓப்பன் ஆகுது. அது உடஞ்ச மாதிரி ஓப்பன் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த ரோஸ் கார்டன் இருந்துச்சுல, அந்த இடமும் அப்படியே கிராக் ஆகி அது ஃபுல்லாக முழுசாக ஓப்பன் ஆயிடுது. பட் அதுக்குள்ளேருந்து அந்த கார்டன் அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிரவுண்டோட சென்டர்லேருந்து ஒரு ஸ்டோன்னான ஒரு மேடை மாதிரி லைக் வந்து அந்த ஸ்டேஜ் வெளியே வருது. ஸோ அதை பார்க்குறாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு சில்வர் கீ இருக்குது. பட் அதுக்கு கீழே ஒரு கர்ஸ் மாதிரி ஒரு இது எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, ஒன்லி கார்டியன் அண்டு ஹார்ட், அந்த 2 பேர் சேர்ந்து மட்டும்தான் இந்த லாஸ்ட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும், ஸோ அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் இங்கே ஒயனுக்கு இதெல்லாம் தெரியல, அண்டு சொக்ஜினுக்கு இதெல்லாம் தெரியல. திடீர்னு பார்த்தா ஒயனோட அந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அதாவது அந்த மிஞ்சை லெட்டர் படிக்கும்போது அவளுக்கு ஒரு பெண்டன்ட் கிடச்சிருக்கும்ல, ஸோ அந்த பெண்டன்ட்டும் இப்போ ஜின்கிட்ட இருக்க பெண்டன்ட் ரெண்டுமே க்ளோ ஆகி திடீர்னு பார்த்தா அது அப்படியே ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த கார்டன் ஏரியா அண்ட் ஆல்சோ அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் மேலே ஒரு மேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த மேப் டைரெக்டாக எங்கே காட்டுதுன்னா இந்த வால் கிளாக் இருக்க அந்த டவரை தான் காட்டுது. அதே சமயம் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த லூக்கஸ் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், ஃபைனலி நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது சில்வர் மாஸ்க் ஒரு மாதிரி சடனாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இந்த லூக்கஸ் சொல்கிறான், ஆமாம், இப்போ இந்த டைம்லேருந்து அவங்க 2 பேரும் அந்த ஃபைனல் டோரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சில்வர் மாஸ்க் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் லூக்கஸோட ஃபேஸில் அந்த கேமரா ஜூம் பண்ணுது. அந்த கண் இருக்குல்ல, ஸோ அந்த கண்ணில் ஒரு கிரிம்சன் கலர் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ மார்னிங் ஆகுது. அந்த யூனிவர்சிட்டி கிளாக் டவர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு எல்லா போலீஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த இடத்த சரவுண்ட் பண்ணியிருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப ஏர்லி மார்னிங்னால ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. யாரும் அந்த இடத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால யாரும் உள்ளே வரக்கூடாது. அண்ட் ஒயன், சொக்ஜின் அண்ட் காங் இவங்க 3 பேர் மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்போ காங் சொல்கிறாரு, இதுதான் இந்த பிளட் மூன் இன்சிடெண்ட்டோட மிஸ்டரிக்கான மொத்த ஹார்ட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்து லைட்டாக தலையை மட்டும் அசைச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க எல்லோரும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது டாப் ஃப்ளோருக்கு போகிறாங்க. ஸோ டாப் ஃப்ளோர் ஒரு உடன் ஃப்ளோராக இருக்குது. அந்த உடன் ஃப்ளோருக்குள்ளே போகும்போது அங்கே சென்டரில் இந்த கிரிம்சன் மூன் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அதில் 2 பெண்டன்ட் இருக்குது. ஒரு கீ இருக்கும்ல, ஸோ அந்த கீ ஹோல் மாதிரி இருக்குது. 2 கீ ஹோல் இருக்குது. அதில் ஒன்று வந்து கிறிஸ்டல் கீ ஹோல் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து ரோஸ் கீ ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட பெண்டன்ட்டோட ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களோட பெண்டன்ட் அப்படியே அதுக்குள்ளே அந்த கீயை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரே டைமில். ஸோ திடீர்னு பார்த்தா அப்படியே அது ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அண்ட் ஆல்சோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த டவரே ஒரு மாதிரி திடீர்னு ஷேக் ஆகுது. அண்ட் அந்த டவரில் ஓடிட்டு இருந்த அந்த கிளாக் வந்து கரெக்டாக 12 போய் அப்படியே நிற்கிது. அப்போ ஃப்ளோர் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அந்த டைமில் அது உள்ளே பார்த்தா ஒரு மாதிரி ஸ்பைரலாக ஸ்டார்கேஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. அது ஒரு சாம்பர் தான், அந்த ஆன்ஷியன் சாம்பர். உள்ளே போக போக தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸஸ், லேக்ஸ் கணக்கான புக்ஸஸ் அப்படியே ஃபுல்லாக சரௌண்டிங்கில் இருக்குது. பட் ஒரே ஒரு இடத்துல கிளாஸில் வந்து ஒரு புக்கை வந்து வச்சுருக்காங்க, கிளாஸ்க்கு நடுவில். ஸோ அதை பார்த்தா அதில் என்ன எழுதிக்குன்னா லூனா ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அண்டு அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுறா ஒயன். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அது ஆத்தர் கிம் மின்ஜே அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன எழுதியிருக்குன்னா லூனா அஃபிஷியலி பீயிங் 1998 அப்படின்னு எழுதியிருக்கு. பட் அப்படியே செகண்ட் பேஜை திருப்புறா, அதில் என்ன எழுதியிருக்குன்னா பட் இது உண்மையாக ஆரம்பித்தது 600 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு எழுதியிருக்கு.
ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு ட்ராயிங் இருக்குது. லைக் வந்து ஒரு பிளட் மூன் அண்ட் ஆல்சோ ஒரு வேம்பையர் இருக்க மாதிரி இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒரு வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து ஆன்ஷியன் கொரியன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சொக்சின் அப்போ தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு 600 இயர்ஸ்க்கு ஒரு தடவையும் பிளட் மூன் ஒரு கார்டியனை சூஸ் பண்ணும். ஸோ அந்த கார்டியன் தான் நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாரையும் அந்த கேர்ஸை மொத்தமாக தாங்கிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒயின் அப்போ அப்படியே ஜின்னை பார்த்துட்டு அப்போ சார் அப்படின்றா. ஸோ ஜின் மெதுவா, நான் அந்த கேர்ஸ் கிடையாது, நான் அதை தாங்கிட்டு இருக்க ஒரு ஜெயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரோட பெயினை சொல்கிறாரு. ஸோ அப்படியே பேஜை திருப்பிட்டு இருக்கும்போது அதில் லாஸ்ட் பேஜில் ஒன்று திடீர்னு இந்த மேப் இருக்குல்ல, இவங்களோட கனெக்ட் ஆயிருந்துச்சுல அந்த பெண்டன்ட்டு, அந்த மேப்பில் வந்து பின்னாடி எழுதியிருக்கு, அப்படி இந்த லூகஸ் இந்த ரூமை ஃபைன் பண்ணிட்டானா தயவு செஞ்சு இங்கே இருக்க எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கிளாப் சவுண்ட் பின்னாடி கேட்குது. அப்போ உடனே காங் அவரோட டார்ச் லைட்ஸை ஆன் பண்ண வராரு. அந்த டைம் ஜின் அவரோட கையை பிடிச்சிட்டு வெயிட் அப்படின்றாரு. ஸோ கிளாப் பண்ணிட்டு ஒரு பர்சன், அது லூகஸ் தான். அப்படியே அந்த டார்க்னஸில் நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு அவன் பின்னாடி சில்வர் மாஸ்க் இருக்கான். ஸோ இந்த லூகஸ் சொல்கிறான், ஃபைனலி இந்த லாஸ்ட் டோரை எனக்காக கண்டுபிடிச்சிட்டிங்க போல் அப்படின்னு சொல்லி. அப்போ காங் அவரோட கன் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து பாயிண்ட் பண்ணுறாரு லூகஸ் மேலே. அப்போ லூகஸ் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க டிடெக்டிவ் காங் ஹாங்கு, எப்பயும் புல்லட்ஸ் எப்பயும் மிஸ்ட்ரிக்கு ஒரு ஆன்சராக கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அதை சால்வ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே காங் அதை பார்த்துட்ருக்கான். அண்ட் அந்த ஜேர்னலை ஒயின் கையிலேருந்து வாங்கி லூகஸ் அதில் லாஸ்ட் பேஜ் எடுத்து படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எப்பயும் கார்டியன் சாகிறதில்ல, ஒரு சக்ஸஸர் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு லூகஸ் ஒயனை பார்த்துட்டு, இப்போ புரிஞ்சதா, எனக்கு தேவையானது சொக்சின் இல்லை, அடுத்த கார்டியன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ ஒயன் இதை ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. அப்போ அதே நேரத்தில் திடீர்னு பார்த்தா இந்த சில்வர் மாஸ்க் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்து லூகஸ் முன்னாடி வந்து நிற்கும்போது லூகஸ் சொல்கிறான், மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த சில்வர் மாஸ்க் மூவ் ஆகாமல் அப்படியே அவனோட சில்வர் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஜின்னோட கண்ணு வைட் ஆகுது, இதை ஏன் இவன் பண்ணுறான்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ஒய்யன் அவள் ஹார்ட் பீட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. காங் ஹாங்கு அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த மாஸ்க் வந்து அப்படியே கழட்டி கீழே விழுவுது. அப்படியே அவர் ஃபேஸை ரிவீல் பண்ண போகிற நேரத்தில் ஒரு பாம் போடுற சவுண்டு, அதாவது பாம் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டு திடீர்னு அந்த டவர் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுது. அங்கே இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுவுது, அந்த ஃபுல் இதுவுமே. ஸோ ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பர்சன் ஒயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது, ஒரு ஷேடோ மட்டும். அது சொக்சினா அப்படி இல்லைன்னா சில்வர் மாஸ்கா, அது யாருன்றதெல்லாம் தெரியல. அந்த சில்வர் மாஸ்க் யாருன்றது அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும்டா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். இன்னும் 2 எபிசோட் தான், இந்த ஸ்டோரியே முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நான் அடுத்து ஒரு நல்ல லவ் எபிசோட் போடுறேன்டா, லவ் ஸ்டோரி போடுறேன். ஸோ இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் இந்த FF முடிச்சிடலாம்டா. அண்ட் பாய், அன்யாங்.